பாஜகவுடன் எப்போ நீங்கள் சேர்ந்தீங்களோ அப்போவே முஸ்லீம் ஓட்டுகளை இழப்பீர்கள் நீங்கள் தானே சொன்னீங்க. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுன்னு ஒன்று நடத்துகிறாரு என்ன பழனிசாமி. நடத்தும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாச்சு, கூட்டணிலாம் இருக்காங்க. அதற்கு பிறகு பாஜக இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாஜக கூட இருந்த ஒரு பாமகவுடனோ தேமுதிகவுடனோ என்ன மற்றும் பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக தங்களுடன் இருந்த அவர்கள் போன்றவர்களிடம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் செய்திகள் கேள்விப்படுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் கூட்டணி ஏற்படுத்துவது என்பது பொதுச் செயலாளர் என்ன புரட்சி தமிழர் பழனிசாமியிடம் கொடுக்கிறோம் அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறாங்க இல்லையா. அப்போ ஏற்பட்ட கூட்டணியை விரிவாக்குவதா அல்லது புதிதாக தொடக்கத்திலிருந்து அரிச்சோடியிலிருந்து கூட்டணியை உருவாக்குவதா இன்னொரு கேள்வி வந்துடுதா. அப்போ பாஜகவுடன் இப்பொழுது இருக்கும் கூட்டணி சரிதானா, விரிவாக்கப் போகிறோமா, வலுவாக்கப் போகிறோமா? கூட்டணியை வலுவாக்குவதற்காக யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு அதை விரிவாக்கி மெகா கூட்டணி ஆக்குவது என்பதற்கான பொறுப்பை நாங்கள் பழனிசாமியிடம் கொடுக்கிறோம்னு சொல்லலை. தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா கூட்டணியை உருவாக்குவது என்பதையே பழனிசாமிகிட்ட கொடுக்குறோம் தான் சொல்கிறாங்க. அப்போ அதே கூட்டத்தில் அதை திடீர்னு சொல்லி போட்டு அவர் கன்னியாகுமரியிலேருந்து வந்த ஒரு பாய் அவர் வரல. அப்போ ஏற்கனவே பாய்ங்கள்லாம் வெளியே போகிறாங்களா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. யாரும் அப்படி கேட்கல, இன்னும் திமுக கவனிக்கலை போல, கவனித்தா கேட்டுருவாங்க. அப்போ அன்வர் ராஜா போனார். என்ன பாய்ங்க என்ன 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 திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏதாவது அதிருப்தியில் இருக்காங்களா அப்படி சொல்ல. திருப்பரங்குன்ற விஷயம் மட்டுமல்ல, பாஜகவுடன் எப்போ நீங்கள் சேர்ந்தீங்களோ அப்போவே முஸ்லீம் ஓட்டுகளை இழப்பீர்கள் நீங்கள் தானே சொன்னீங்க.